வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். டெல்லியில முக்கிய தலைவர்களுடைய சந்திப்பு என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பெரும் பேசும் பொருளா மாறி இருக்குது. என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. அண்மையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த புகைப்படம் என்பது இணையத்துல பெருமளவுல வைரலாகிச்சு. இது குறித்து பலரும் தங்களுடைய கருத்தா என்ன பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவினுடைய இந்த சந்திப்பு என்பது கூட்டணிக்கானதுதான், கூட்டணி குறித்து தான் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இதை முற்றிலுமா மறுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழகத்துல பல பிரச்சனைகள் இருக்குது, பல மக்கள் போராட்டத்தால தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய பிரதிநிதியாக முகவராக இருந்து அவர்களுடைய வழிகளை கொண்டு போயிட்டு நான் மத்திய அமைச்சகத்துக்கிட்ட சொன்னேன், அதுக்காக தான் நான் போனேன், மக்களுக்காக தான் போனதை விட்டு நான் கூட்டணிக்காக போறேன்னு சொல்லிட்டு அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாலுமே கூட பல முக்கியமான அரசியல் வட்டாரங்கள் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க கூட்டணிக்கானது தானா. அதிலும் குறிப்பிட்டு அமித்ஷா அவர்கள் தமிழகத்துல ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக, பாமக இன்னும் இதர சில கட்சிகளுக்கு எல்லாமே அழைப்பு விடுத்திருக்கிறாங்களா. இத மீடியேட்டரா இருந்து ஜி.கே. வாசன் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, நீங்க வாங்கன்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே ஜி.கே. வாசன் வாயிலாக அமித்ஷா அவர்களை சந்திச்சு கூட்டணி குறித்த விவகாரத்தை தான் அன்றைய தினம் பேசியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதுல மிக முக்கியமா என்னன்னாக்க, நாம கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே ஒரு விஷயம் குறித்து பேசியிருப்போம். என்னன்னா, தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் மாற்றப்படுகிறாரா, அண்ணாமலை அவர்களுக்கு மாற்றாக நயினா நாகேந்திரனோ அல்லது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோ பொறுப்பேற்பார்களா என்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டுமே எழுந்தது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் கருத்து மோதல் அப்படின்றது நிலவி கொண்டேதான் இருந்தது. நாம அதிமுகவை பாமக பாஜகவோட கூட்டணிக்குள்ள இணைக்கணும் அப்படின்னாக்க, இங்க அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருந்தா இவர்களுக்கு பிடிக்காது, அதனாலேயே உங்க கூட்டணிக்குள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய டெல்லி வட்டாரம் முடிவு பண்ணாங்க. அது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவருக்கு எனக்கு முரண்பாடு இருக்குது, அது எப்படி அது சரி வராதுன்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல நீங்க டைரக்டா அண்ணாமலை கிட்ட நீங்க எதுவுமே இது பண்ண வேணாம், நாங்க கூட்டணி குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை உருவாக்குறோம், அந்த குழுல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோ அல்லது நயினா நாகேந்திரன் அவர்களோ தலைமையா இருப்பாங்க, அவங்க தான் அவங்க கூட கம்யூனிகேட்ல இருப்பாங்க, அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவரு தலைவரா இருக்கட்டும், உங்களுக்கு உதவியா இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்ல, ஃபர்ஸ்டா அந்த மார்க்குமே, அதாவது அந்த பாயிண்ட்டுமே இவங்க மார்க் பண்ணிக்கிட்டாங்க. செகண்ட் என்ன அப்படின்னாக்க, நான் முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பேன், நாளைக்கு அதுல யாரும் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்ல, சரி அதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டாங்க பாஜகவினுடைய தலைமை. அதற்கு பின்பாக இந்த சீட்டு விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாங்க எல்லாருமே ஒண்ணு கூடி முடிவு எடுப்போம், அதற்கு பின்புதான் இந்த வெளிப்படையா சொல்றது போறது வர்றது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வச்சுக்கணும்னு சொன்னதும் அதுக்கும் சரின்னு சொல்லியிருக்குதான் பாஜகவினுடைய தலைமை. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள் இவர்கள் எல்லாமே டெல்லியில இருந்த அதே தருணத்துல தமிழகத்தினுடைய மிக முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவருமே டெல்லியில இருந்திருக்கிறாரு, டெல்லிக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. அந்த செய்தியானது ஊடகங்கள் வாயிலாக வெளிவரல. அவருமே இந்த சந்திப்பின் போது இது குறித்த தகவல்களை கேட்டிருந்ததாக தகவல் என்பது கூறப்படுகின்றன. இதன் அடிப்படையில தான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமுமே இவங்க சொல்லியிருக்கிறாங்க. யாரு? பாஜகவினுடைய தரப்புல, நீங்க கூட்டணியில இருக்கிறது அதுன்றது உங்க தனிப்பட்ட விஷயம், இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஒன்றிணைந்தாலுமே கூட ஓபிஎஸும் டிடிவி அவர்களும் நம்ம கூட தான் பயணம் செய்வாங்க, உங்களுடைய கருத்து முரண்பாடு எல்லாமே அங்க காட்டிட்டு இருக்க கூடாதுன்னு சொன்னதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு சொல்லிட்டாங்க, அது உங்களுடைய விருப்பம், அவங்க ஒண்ணு எங்க கட்சி முகவர்களாக வரப்போறது கிடையாது, அவங்க ஆளுக்கு ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க, இல்ல ஒரே கட்சியில பயணிச்சிட்டோம், எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த கூட்டணியானது அதாவது அதிமுக மற்றும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாஜக, ஜி.கே. வாசன் அவர்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் எல்லாமே அவர்களுடைய கூட்டணி என்பது ஏறத்தாழ 80% உறுதி செய்யப்பட்டதா தான் தகவல் வந்திருக்கின்றது. ஏன்னா இவர்களுக்குள்ள என்ன கருத்து இருந்தோ அதை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன தேவை இருந்தோ அதை இவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னாக்க, இந்த டீம், இந்த குழு அப்படிங்கிறது பாமகவினுடைய தலைமையை சந்திக்க இருப்பதா தகவல் என்பது முக்கியமான முழுமையான அதிகாரப்பூர்வ தகவலா வெளிவந்திருக்கிறது. ஒரு குழு, பாஜகவினுடைய தலைமை குழு பாமகவினுடைய தலைவரையும் அதிமுகவினுடைய தலைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு சந்திப்பு நடத்துவதற்காகவே திட்டமிட்டிருக்கிறாங்களா. அதற்கு பின்பாக இது குறித்தான அறிவிப்புகள் என்பது நிச்சயமா கூட்டணி குறித்து வெளிவரும் என்று சொல்லப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணி அமைது அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம்.
அதாவது திமுகவை தான் திமுகவை ஒழிக்கணும், திமுகவை முற்றிலுமா புறக்கணிக்கணும், திமுகவை ஆட்சிய பீடத்துல அமர வைக்க கூடாதுன்னா ஒரு வலிமையான கூட்டணி என்றது அவசியம். அதுல மிக முக்கியமா அதிமுக பாமகவினுடைய இணைவு என்பது அவசியம் இருக்கிறதா மக்களினுடைய கருத்தை நாம பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.